இட்லி கடைக்கு போகலாமா? இட்லி கடை படத்தை தாங்க சொன்னேன். 12A ரேட்டிங்கில் ஒரு தமிழ் படம் வந்தால் ஃபேமிலியோடு நாங்கள் வர்றதுக்கு மிஸ் பண்ணுவோமா? அதனால தான் வந்துட்டோம். போன மாதம் பரோட்டா கடை, இந்த மாதம் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் மூவிஸ் வந்துட்டு தான் இருக்கோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி எங்களுக்கு ஒரு மூவி டேட் வேணும் ஃபேமிலியோட. அதனால தான் நாங்கள் ஏதாவது ஒரு மூவிக்கு அப்படியே கிளம்பி வந்துடுவோம். பர்சனலி தமிழ் படம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். படமே இன்னும் போடல, இவங்களாம் பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யூகேல ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மூவி அந்த ஸ்டார்ட் டைமில் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மினிமம் 15 மினிட்ஸாவது ஆட் போயிட்டுருக்கோம். இந்த இட்லி கடை சிறு வயதில் நான் கோடை விடுமுறைக்கு என் கிராமத்திற்கு செல்லும் போது அங்கே என்னை பாதித்த உண்மை கதாபாத்திரங்களையும் அந்த எளிமையான இட்லி கடையையும் மையமாக வைத்து கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட கதை. எங்கள் ரோவில் நாங்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தோம். இவனை பாருங்கள், அங்கே கார்னர் சீட்டில் போய் உட்காந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை பார்த்துட்ருக்கான். ஃபைட் சீன் ஓடிட்டுருக்கு, அதுதான் சார் இப்படி பார்த்துட்ருக்காரு. இன்டர்வல் பிரேக் விட்டாச்சு. Hey baby glow. Baby glow. எங்கடா போற? பாதி படத்தில் எப்படியும் தூங்கிடுவான்னு பார்த்தா லாஸ்ட்டு எண்டு கார்டு வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருக்கான். இதில் சாரு இன்னொரு படத்தை வர பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. படம் ரொம்ப டெக்னிக்கலாக, கான்செப்ட் வைஸாக, லாஜிக்காக அந்த மாதிரிலாம் பார்க்காம நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னா நல்ல படம் தான் பார்க்கலாம். செம்மையாக மழை பெய்யுது. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டாடா, பாய்.